அஜித்துடன் செல்ஃபி புகைப்படம் எடுப்பதற்காக ஏராளமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் பலரும் முண்டியடிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அஜித் எப்போதுமே முதல் நபராக வந்து வாக்களிப்பதை தன்னுடைய பணியாக, கடமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று அனைத்து விதமான தேர்தல்களிலும் எந்த நேரத்திலும் எந்த காரணத்தையும் சொல்லி தேர்தலை புறக்கணிக்காமல் ஒவ்வொரு முறையும் வரிசையில் நின்று வாக்களிப்பதை கடமையாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தற்போது அவர் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நடிகர் அஜித்தினுடைய அந்த வருகையை ஒட்டி இந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளி வாக்குப்பதிவு மையம் ஒரு கலையபுரமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. காவலர்கள் இந்த இடத்திற்கு அஜித் வருவார் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதற்கேற்ப உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கிறார்கள். அஜித் அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே செல்வதற்கு பிரத்யேக வழியை அவர்கள் தயார் செய்து கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர் வரிசையிலே நின்று வாக்களிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் வரிசையிலே நின்று கொண்டிருந்தால் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் நிற்கக்கூடிய ரசிகர்கள் அல்லது பொதுமக்கள் அவரை விடாமல் தொடர்ந்து செல்ஃபி எடுக்க சொல்லி தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து அங்கு அமைதி குலையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அந்த கலைபுரங்களை தடுப்பதற்காக காவலர்களே முதலில், சார் நீங்க போய் முதல்ல ஓட்டு போட்டுருங்க என்று காவலர்களே அவரை முதலில் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்று சொன்னால், நடிகர் அஜித் வாக்களிப்பதற்காகவே துபாயிலிருந்து சென்னை திரும்பியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை அவரது உதவியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். திரைப்பட படப்பிடிப்பு மற்றும் கார் ரேஸ் போன்ற பணிகளுக்காக கடந்த சில தினங்களாக தொடர்ந்து துபாயில தான் அஜித் தங்கியிருக்கின்றார். ஆனாலும் கூட ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், தன்னுடைய அந்த ஒரு வாக்கினை செலுத்த வேண்டும் என்பதற்காக பல ஆயிரங்களை செலவு செய்து அஜித் வந்து அந்த வாக்கினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அவர் வெள்ளை நிற ஆடையிலே வந்திருப்பதை கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. வழக்கத்திற்கு மாறாக கோட்டும் அணிந்து வந்திருக்கின்றார். வழக்கமாக அவர் பேண்ட் ஷர்ட் மட்டும்தான் போட்டு வருவார். ஆனால் கோட் போட்டு வந்திருக்கார். குறிப்பாக வெள்ளை நிற ஆடை என்பது முக்கியமான ஒரு விஷயத்தை உணர்த்துவதாக பார்க்க முடிகிறது. காரணம், ஏதாவது ஒரு வண்ணத்தில் அவர் சட்டை அணிந்து வந்தாலோ அல்லது பேண்ட் அணிந்து வந்தாலோ அதை வைத்து இவர் இந்த கட்சியை சார்ந்தவர் என்று சாயம் பூசக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக யாருக்கும் எந்த விதமான ஒரு சஞ்சலமும் சங்கடமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் பியூர் ஒயிட், முழுமையாக வெள்ளை நிறத்திலே ஆடை அணிந்து வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேற்று இரவு அவர் சென்னை திரும்பியிருக்கின்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் முதல் ஆளாக வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதை அஜித் தன்னுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கிறார். திருவான்மியூரில் அஜித் அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய நிலையிலே அவர் தற்போது நாம் பார்க்கின்றோம். வழக்கமாக அவரது மனைவியையும் சில நேரங்களில் அழைத்துக் கொண்டு வந்து வாக்கு செலுத்துவது வழக்கம். ஆனால் ஷாலினி அவர்கள் தற்போது வரவில்லை, பின்னர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அஜித் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வாக்குச்சாவடி மையத்திலே வந்து வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்கும். ஆனால் அவர் ஒரு 8 நிமிடங்கள் முன்னதாகவே வந்திருக்கின்றார். அவர் முதல் நபராக வாக்களிக்க இருக்கிறார். மற்றவர்களுக்கு எப்படி 4 ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கக்கூடிய நபர் சரியான நபர் தானா, அதே போல அடையாள அட்டை கொண்டு வந்திருக்கின்றாரா, அந்த அடையாள அட்டை இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளில் ஒன்றாக இருக்கிறதா என்பதெல்லாம் சரிபார்த்து விரலில் மை வைத்து அதன் பிறகு அவர் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்படுவார். எனவே அதற்கான அந்த விஷயங்கள் எல்லாம் அதிகாரிகளுக்குமே தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது காவல்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் அவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல உள்ளே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி, அதாவது இந்த அரசியல் கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்டுகள் மற்றும் அங்கே பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதாவது வாக்கு பதிவை நடத்தக்கூடிய அதிகாரிகளாக, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களில் சிலரும் கூட தங்களுடைய செல்போனை கொண்டு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நடிகர், தமிழ்நாட்டினுடைய ஒரு டாப் ஸ்டார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அஜித், தொடர்ந்து அவரை நேரில் பார்க்கக்கூடிய அந்த உற்சாகத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அஜித் முதல் நபராக வாக்களிக்க வந்திருக்கின்றார். மாக்போல் என்று சொல்லக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவெல்லாம் நிறைவு பெற்று திருவான்மியூரை பொறுத்தவரையிலே வாக்கு செலுத்துவதற்கு தற்போது தயாராக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க முடிகின்றது. எனவே தற்போது இந்த வாக்கு செலுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் வெளியில் சில 10 நபர்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அவர் வரிசையிலே நிற்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட வரிசையிலே நின்று கொண்டிருந்தால் அங்கு தொடர்ந்து உடன் நிற்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞர்கள், தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய அதாவது ரசிகர்கள் ஆகியோரெல்லாம் தொடர்ந்து அவரிடம் ஒரு அன்பு தொல்லை செய்யக்கூடிய காரணத்தினால்
காவல்துறை அதனை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் அவரை உள்ளே அழைத்து வந்து விட்டார்கள். தற்போது அஜித் இந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்திற்கு உள்ளே இருக்கின்றார். உள்ளே அவருடன் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன என்பதை அவர்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அஜித்துடன் 2-3 பாதுகாவலர்களும் வந்திருக்கிறார்கள். அதாவது அவரை பாதுகாப்பாக அழைத்து வந்து அதன் பிறகு பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடாக இது செய்யப்பட்டிருக்கின்றது. நடிகர் அஜித் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் கவனம் பெற்றிருக்கின்றது. இவரிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஓட்டுதானே என்று அலட்சியமாக இல்லாமல் இதற்காக பல ஆயிரங்களை செலவு செய்து தன்னுடைய படப்பிடிப்பு காரை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக துபாயில் தங்கியிருந்தாலும் கூட அங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த வாக்கு செலுத்திவிட்டு மீண்டும் அவர் வெளிநாடு செல்ல இருக்கிறார் என்பதையும் அவரது உதவியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே தன்னுடைய ஒரு வாக்குதானே என்று அலட்சியமாக இல்லாமல் அவர் வாக்கு செலுத்துகிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. நடிகர் அஜித் வாக்கு செலுத்திவிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. நடிகர் அஜித் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். இந்த வாக்குப்பதிவு மையத்திலே முதல் நபராக வாக்கு செலுத்தியிருக்கின்றார் நடிகர் அஜித். வழக்கமாக தன்னுடைய குடும்பத்தாரோடு வரக்கூடிய அஜித் இன்று தனியாக வந்து தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கின்றார். அவருடைய அடையாள அட்டையை காண்பித்து வந்திருக்கக்கூடிய நபர் சரியான நபர் தான் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்திய பின்னர் அவரது விரலுக்கு மை வைத்து அதன் பிறகு வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. அவர் சென்று வாக்களித்து விட்டு தற்போது வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். வெளியில் வரக்கூடியவர்களை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அவரை அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்து அவரை பாதுகாப்பாக அருகில் இருக்கக்கூடிய கார் வரை அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இருந்தாலும் ஏராளமான ரசிகர்கள் அவருடன் ஒரு புகைப்படமாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் மிகுதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் 2-3 ரசிகர்களுக்கு மட்டும் அவர் செல்போன் மூலமாக செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய ஒரு ட்ரேட்மார்க் சிம்பிள் என்பது போல எல்லோரும் ஒரு விரலை உயர்த்தி காட்டுவார்கள். அஜித் மட்டும் கடந்த சில ஆண்டுகளாக 4 அல்லது 5 விரலையும் உயர்த்தி காண்பித்து தான் வாக்கு செலுத்தி விட்டேன் என்பதை காட்டுகின்றார். கடந்த சில ஆண்டுகளில் கூட இவ்வாறு அவர் காட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே போன்று தான் வாக்கு செலுத்தி விட்டதை விரல்களை அதாவது கையை உயர்த்தி காண்பித்து நான் வாக்கு செலுத்தி விட்டேன், தன் கையில் இருக்கக்கூடிய மையை காட்டுகின்றார். அனைவரும் இன்றைய தினம் வாக்கு செலுத்த வேண்டும், எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்ஐஆர் போன்ற அந்த நடைமுறைகளும் கொண்டு வரப்பட்டு பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளும் கூட தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துவது நம்முடைய கடமை. வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் நமக்கான ஒரு நல்ல தலைவரை, சரியான தலைவரை தேர்வு செய்ய முடியும். நான் சென்று வாக்களிப்பதால் என்னுடைய ஓட்டு என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடப் போகிறது என்று அலட்சியமாக இல்லாமல் அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் கட்சிகள் தொடங்கி அதிகாரிகள் தொடங்கி அனைவரும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக இதற்காக பிரத்யேக பயணம் மேற்கொண்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் பல்வேறு நடிகர்கள், நடிகைகள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் வரிசையில் நின்று வாக்களிக்க முதல் நபராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் அதிகாலை முழுவதே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் 7 மணிக்கு தன்னுடைய வாக்கு முதல் நபராக செலுத்த வேண்டும் என்று ஆர்வம் மிகுதியிலே பல வாக்குச்சாவடிகளில் தமிழ்நாடு முழுவதும் விழுப்புரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் வாக்குச்சாவடிகளிலும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த வாக்குப்பதிவை, இந்த தேர்தலை ஒரு பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் ஒரு நல்ல வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடமாகவும் மாற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து முடித்திருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முயற்சி